எல்லா வார்ஃபேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் மிசைல்ஸு, ஹைடெக் வார் பிளேன்ஸு, ஹைடெக் நேவி இதை வச்சு தான் வந்து சண்டை போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதில் ஹியூமன் லாஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. ஆனால் குண்டு போடப்பட்ட நாடுகளில் இறந்து போகிற மக்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இதில் வந்து கணக்கில் வராது. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ட்ராவல் ஒரு டெஸ்டினேஷனாக இருந்தாலும் கூட ஸ்ட்ராட்டஜிக்கலி மிலிட்ரிலி அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது. அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் தான் இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்ட். ஸோ இந்த கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ்னோட வாரில் இது ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்குது. இதை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து யூஎஸ் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிச்சு. ஸோ இது அவ்வளவு என்ன இம்பார்ட்டண்ட்டு, ஈரானோட போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டரும் இப்போ நமக்கு ஆயில் கேஸ் எல்லாம் வராமல் தடுத்துட்ருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் கோர்மூஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 500+ கிலோமீட்டரும் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடன் ஜெம் ஆஃப் பேர்ல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்க் ஐலாண்டினுடைய இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்வேர்ட் அவுட்வேர்ட், அதாவது நிறைய ஆயில் ரிக்கிங், அதாவது எண்ணெய் கிணறுகள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆஃப்ஷோர்லேருந்து அங்கே கொண்டாந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த இடத்துலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியக்கூடிய இந்த ஐலாண்டில் இருந்தால் 90 to 95% ஆஃப் த ஆயில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து ஈரான் எக்ஸ்போர்ட் பண்ணி தங்களுடைய எக்கனாமிக் வெல்த்தை வந்து பார்த்து அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1960 ஷா அப்படிங்கிற மன்னராட்சி இருந்தப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்போ சாங்ஷன் எல்லாம் கிடையாது. ஸோ அமெரிக்கன் ஒரு பெரிய ஆயில் கம்பெனியோட அந்த இடத்துல வந்து அப்போ தான் வந்து அந்த இன்ஸ்டலேஷனு மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 75 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரான் புரட்சி ஏற்பட்டப்போ அந்த ஷா மன்னர் அவரை வந்து நாட்டை பற்றியே விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்தது தான் இந்த இஸ்லாமிக் கமேனி அந்த மாதிரியான கிளர்ஜி வந்து இது வந்ததுக்கப்புறம் யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் ஈராக் வார் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நடத்த அந்த போரில் மாற்றி இதே எக்கனாமிக் டார்கெட்டில் அடித்ததில் இந்த கார்க் ஐலாண்டும் வந்து நிறைய டெமாலிஷ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி இப்போ நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை அட்டாக் பண்ணுவோன்னு சொன்ன ஆரம்பத்திலேருந்தே ஈரான் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு மினிமலான ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நல்ல வேளை அமெரிக்கா வந்து இந்த ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அட்டாக் பண்ணதில் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸை தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்னா, ஆயில் ஸ்டோரேஜையோ ஆயில் அந்த ஃபெசிலிட்டிஸையோ வந்து அட்டாக் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஃபார் சம் ரீசன். இன்றைக்கி இருக்கக்கூடிய வார்ஃபேரில் இந்த கையையும் வெட்டிட்டா ஒருத்தர் என்ன பண்ணுவான், இந்த காலையும் அந்த காலையும் வெட்டிட்டா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிக் டார்கெட் தான் அடிக்கிறாங்க. ஈரான் என்ன பண்ணிகிட்ருக்குது, துபாய் அட்டாக் பண்ணுது, கத்தார் அட்டாக் பண்ணுது, ஒமான் அட்டாக் பண்ணுது, யுஏஇ அட்டாக் பண்ணுது. எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐக்கிய அரபு நாடுகளினுடைய எக்கனாமிக் டார்கெட்டு. மறுபடியும் இது போன்ற நல்ல வீடியோக்களை சந்திக்கும் வரை பாய்.